முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, நான் இந்த போரில் கலந்து கொள்ளட்டுமா என்று அனுமதி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஆம் இருக்கிறார்கள். உடனே நபி அவர்கள் அந்த மனிதரிடம் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் நீங்கள் திரும்பிச் சென்று அந்த இருவருக்காகவும் நீங்கள் சேவை செய்வீராக. அந்த இருவருக்கும், உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்வதிலே நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்று அந்த மனிதருக்கு சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். அதே போன்றுதான் நபித்தோழர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் யமன் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார். அவரிடம் நபி அவர்கள் கேட்டார்கள், யமனிலே உங்களுக்கு யாராவது உறவினர்கள் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆம், என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் உங்களுக்கு புலம்பெயர்ந்து செல்லுவதற்கு அனுமதி அளித்தார்களா என்று கேட்க அவர் சொன்னார், இல்லை. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், பெற்றோரிடம் திரும்பிச் சென்று அனுமதி கேளுங்கள். அவர்கள் அனுமதித்தால் நீங்கள் போரில் கலந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவர்களுக்கு நன்மை செய்வதில் ஈடுபடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் நாம் நம் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது, நமக்கு கட்டளையிடுகின்றது. எந்த அளவுக்கென்றால், நாம் இந்த ஹதீஸிலே பார்த்ததை போன்று ஒருவர் யுத்தத்தில் கலந்து கொள்வதை விட, ஜிஹாதில் கலந்து கொள்வதை விட அவர் தன் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது.